பாவலர் நா. முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி 24. கணையாழி பத்திரிகையின் அடுத்த இதழின் அட்டையிலேயே இவன் புகைப்படத்தை வெளியிட்டு சுஜாதா இவனுடைய தூர் கவிதையை படித்த விழாவை பற்றிய கட்டுரை வெளிவந்தது. அந்த வாரத்தில் இவன் கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த ஒரு மழை நாள் காலையில் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் இவனை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். PKP என்று வாசகர்களால் அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களை ஏற்கனவே இவன் நன்கு அறிவான். பட்டுக்கோட்டை பிரபாகரும் எழுத்தாளர் சுபாவும் சேர்ந்து நடத்திய உங்கள் ஜூனியர், உல்லாச ஊஞ்சல் பத்திரிகைகளில் இவன் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இணைந்து தயாரித்த தொலைக்காட்சி நாடகத்துக்கு அருண்மொழிதான் இயக்குனர். KV ஆனந்த் ஒளிப்பதிவு செய்த அந்த தொலைக்காட்சி நாடகத்துக்கு இவன் உதவி இயக்குனர். அதன் பணிக்காகவும் இவன் அடிக்கடி அவருடன் பழக நேர்ந்தது. பட்டுக்கோட்டை பிரபாகர் இவனிடம் தொலைபேசியில் கேட்டார், உங்களை சந்திக்கணுமே முத்துக்குமார், வீட்டுக்கு வர முடியுமா? இவன் சந்தித்தான். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றீங்களா? இவனுக்கு கல்லூரி வகுப்பு நினைவுக்கு வந்தது. நான் பச்சையப்பன் கல்லூரியில் MA தமிழ் இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், அதனால் யோசிக்கிறேன் என்றான். அதை பற்றி கவலைப்படாதீங்க, இப்போ தான் பிள்ளையார் சுழி போட்டிருக்கேன். ஷூட்டிங் போக நிறைய டைம் இருக்குது. அது வரைக்கும் கிளாஸுக்கு போயிட்டு மதியத்துக்கு மேலே டிஸ்கஷனுக்கு வந்தால் போதும் என்று பெருந்தன்மையுடன் சொன்னதும் வாழ்க்கை இவனை மீண்டும் 2 குதிரைகளில் சவாரி செய்ய வைத்தது. PKPயின் அலுவலகம் திருவான்மையூரில் இருந்தது. காலையில் கல்லூரி வகுப்புகளை முடித்துவிட்டு அமைந்த கரையில் இருந்து சைக்கிளில் சைதாப்பேட்டை வழியாக திருவான்மையூர் செல்வான் இவன். இன்றுபோல் போக்குவரத்து நெரிசல் இல்லாத காலம் அது. இவன் எழுதிய பல கவிதைகள் இப்படியான சைக்கிள் பயணத்தில்தான் பிறந்திருந்தன. PKP இயக்குனர் K. பாக்யராஜ் அவர்களிடம் உதவி இயக்குனராக வேலை பார்த்தவர். பாக்யராஜ் சாருடன் வேலை பார்த்த பவானி ரங்கராஜும் இவர்களுடன் கதை விவாதத்தில் கலந்து கொண்டார். முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் முருங்கைக்காய் காமெடி சீனில் வருவாரே, அவர்தான் அந்த ரங்கராஜ். சின்ன வீடு திரைப்படத்தில் திரையரங்கு காட்சியில் பாக்யராஜுக்கும் கல்பனாவுக்கும் நடுவில் இருந்த இருக்கையில் வந்து உட்காருபவரும் இவர்தான். PKPயும் ரங்கராஜும் பாக்யராஜிடம் கற்ற திரைக்கதையில் பல படங்களை இவனுக்கு கற்பித்தார்கள். இயல்பாகவே இவன் நிறைய வாசிக்கும் பழக்கம் கொண்டவன் என்பதால் PKP அவர்கள் எழுதிய 1000க்கும் மேற்பட்ட பாக்கெட் நாவல்களை இவனிடம் கொடுத்து ஒவ்வொரு நாவலையும் படித்துவிட்டு ஒரு பக்கத்துக்குள் ஸ்னாப்சிஸ் என்று சொல்லப்படும் கதை சுருக்கத்தை எழுதச் சொன்னார். ஒரு நாளைக்கு 5 நாவல்கள் என்று இவன் எழுதி தள்ளினான். ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு விதம். அநேகமாக எல்லா நாவல்களிலும் பரத்தும் சுசீலாவும் துப்பறிவார்கள். PKPக்கு எழுத்தாளர் சுஜாதாவைப் போல வசீகரமான மொழிநடையும் வார்த்தை சிக்கனமும் கைவந்திருந்ததால் வாசகர்கள் மத்தியில் சக்கைவோடு போட்ட நாவல்கள் அவை. இவனது பள்ளி பருவத்தில் அன்னை நூலகம் என்ற பெயரில் இவன் தந்தை வாடகை நூல் நிலையம் ஒன்றை காஞ்சிபுரத்தில் நடத்தி கொண்டிருந்தார். அவர் ஆசிரியராக வேலை பார்ப்பதால் மாலை நேரத்திலும் விடுமுறை நாட்களிலும் மட்டுமே நூலகம் இயங்கும். சனி ஞாயிறுகளில் இவனும் அப்பாவும் அந்த வாரத்தில் வந்த வார மாத இதழ்கள், பாக்கெட் நாவல்கள் போன்றவற்றை ஒயர்கூடையில் சுமந்தபடி சைக்கிளில் சென்று உறுப்பினர்களின் வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்வார்கள். சுஜாதாவும் பாலகுமாரனும் PKPயும் பரபரப்பாக படிக்கப்பட்ட காலம் அது. எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு கட்டுரையில் எழுதியதைப் போல சுவாரஸ்யமிக்க வணிக எழுத்துகளே வாசகர்களிடம் இன்றும் படிக்கும் ஆர்வத்தை தூண்டிக் கொண்டிருக்கின்றன. உயரங்களை நோக்கி செல்வதற்கும் ஏதோ ஓர் ஏணியின் முதல் படிக்கட்டு வேண்டியிருக்கிறதல்லவா? நாம் எவ்வளவுதான் படித்தாலும் கரும்பச்சை ஸ்லேட்டில் கைபிடித்து ஆனா ஆவண்ணா எழுதச் சொல்லிக் கொடுத்த முதல் வகுப்பு ஆசிரியர்களை மறக்காததைப் போலத்தான் புல்ஃப்ளிக்ஷன் எனப்படும் இந்த வகை எழுத்துக்களை இவன் பார்க்கிறான். கனவுகளின் தொடர் சங்கிலியில் ஒரு கன்னியாக சிறு வயதில் இவன் ஒரு துப்பறிவாளனாக மாற ஆசைப்பட்டான். அதற்கு காரணம் இவன் பார்த்த 007 ஜேம்ஸ் பாண்ட் படங்களும் படித்த பாக்கெட் நாவல்களும் தான். இப்படித்தான் இவன் வடுவூர் துரைசாமி ஐயங்காருடன் துப்பறிந்தான். தமிழ்வாணனின் சங்கர் லாலாவை சந்தித்தான். தேவனின் சாம்புவுடன் உலா போனான். சுஜாதாவின் கணேஷ் வசந்த் கைபிடித்தான். புஷ்பா தங்கதுரையின் சிங்குடன் சிநேகமானான். ராஜேஷ்குமாரின் விவேக் ரூபலாவின் ரசிகனானான். சுபாவின் நரேன் வைஜெயந்தியின் வழித்தடங்களை தொடர்ந்தான். அந்த வாசிப்பு அனுபவம்தான் இவனை பரத் சுசீலாவுடன் PKPயுடன் பணியாற்ற வைத்தது. PKP எழுதும் முறை அன்று இவனுக்கு வியப்பாக தெரிந்தாலும் அனுபவத்தால் அந்த லாபகம் இன்று இவனுக்கு கைவசப்பட்டிருக்கிறது. கதை விவாதத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதே,
நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, விகடனுக்கு தொடர் அனுப்பணும், இன்னைக்கு தான் டெட்லைன், அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு பிகேபி எழுதத் தொடங்குவார். ஒவ்வொரு வாரத்திலும் இப்படி பல அரை மணி நேரங்களை இவன் சந்தித்திருக்கிறான். சினிமா என்பது ஏணிகளும் பாம்புகளும் அடுத்தடுத்து வரும் ஒரு ராட்சச பரமபதம். பிகேபி எடுக்க நினைத்த அந்த படம் ஏதோ சில காரணங்களால் நின்று போனது. தொலைக்காட்சியில் மெகா தொடர் அறிமுகமான காலம் அது. தூர்தர்ஷனில் ஜினூன் எனும் ஹிந்தி டு தமிழ் டப்பிங் தொடர் தமிழர்களின் உரையாடலை மாற்றியமைத்து வெற்றி நடை போட்டு கொண்டிருந்தது. 2 தமிழர்கள் சந்தித்து கொண்டால், வாப்பா வந்துட்ட, அதுவும் காலையில் சாப்பிட்லாம், காஃபி ரொம்ப சூடா என்றும், கூப்பிடுற நீ அதுவும் அன்பா, சொல்ல மாட்டேன் நான் வரலன்னு என்றும் உரையாடி கொண்டார்கள். இப்படியாக செந்தமிழ் சங்கத்தமிழுக்கு பிறகு ஜினூன் தமிழ் கோலோச்சியது. ஜினூன் தமிழை தாண்டி ஜில்லா தமிழில் நெடுந்தொடர் தயாரிக்க யூடிவி நிறுவனம் முடிவெடுத்தது. அதற்கான கதை, திரைக்கதை, வசனம் எழுதும் பொறுப்பை பிகேபி ஏற்று பிள்ளையார் சுழி போட்டார். அந்த தொடரில் வரும் கதாபாத்திரங்களான ரவிராஜும் குமாரகுருவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இவன் கனவில் வந்து துரத்தப் போகிறார்கள் என்று இவன் அன்று அறியவில்லை. பகுதி 25. இந்த அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கும் போது இவன் மகன் இவனிடம் வந்து, எப்போ பார்த்தாலும் என்னமோ எழுதிக்கிட்டே இருக்கீங்களப்பா, அப்படி என்னதான் எழுதுறீங்க என்று கேட்க, இவன் அவன் தலையை அன்போடு கோதிவிட்டு, அப்பா என்னோட வாழ்க்கை வரலாறை எழுதிக்கிட்டு இருக்கேன் என்றான். புரியலப்பா, வாழ்க்கைனா என்ன, வரலாறுனா என்ன என்று மகன் கேட்கவும் இவன் உண்மையில் திடுக்கிட்டு போனான். என்ன பதில் சொல்வது என்று இவன் திணறிக் கொண்டிருக்கையில் எல்லா பிள்ளைகளையும் போலவே கேட்ட கேள்வியை மறந்துவிட்டு விளையாடப் போனான் மகன். கல்லறிந்த குளம் போல அலையலையாக இவனுக்குள் சிந்தனை வட்டம் விரிந்து கொண்டே இருந்தது. உண்மையில் வாழ்க்கை என்பதுதான் என்ன, வரலாறு என்பதுதான் என்ன? இருப்பதற்காக வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று எழுத்தாளர் நகுலன் சொன்னதுதான் வாழ்க்கையா? அல்லது எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்று மோனியின் குரல்தான் வாழ்க்கையா? அல்லது ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் என்று பிரெஞ்சு பேரறிஞன் ரெனே டெஸ்கார்த்தே சொன்னதுதான் வாழ்க்கையா? சட்டென்று சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கின்றது என்று ஈழத் தமிழ்கவிஞன் பிரமிழ் எழுதியது நினைவுக்கு வந்தது. ஏ இக்பால், சாகும் வரை உன் பிணத்தை நீதான் சுமக்க வேண்டும் என்ற உருது கவிஞன் இக்பால் வரிகளில் மூழ்கி இவன் மேலும் குழம்பினான். வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் போதே இப்படி தடுமாறும் போது வரலாற்றை பற்றி இவன் என்ன யோசிக்க? இவன் என்ன வாழ்ந்தான், இவனுக்கு என்ன வரலாறு, இதையெல்லாம் எழுதி இன்று ஆகப்போவது என்ன என்றும் பல கேள்விகளை மகன் கிளப்பிவிட்டு கடவுளைப் போல உறங்கிக் கொண்டிருந்தான். இவன் பேப்பரையும் பேனாவையும் ஒதுக்கிவிட்டு கடவுளின் கால்களை அமுக்கப் போனான். சார், இந்த வார சாப்டர் இன்னும் வரலை, இப்போ அனுப்புனாதான் ஓவியம் வரைஞ்சு லே அவுட் பண்ண வசதியாக இருக்கும் என்று விகடன் நிருபரின் குரல் இடைவிடாது தொலைபேசியில் ஒலிக்க இவன் மீண்டும் இந்த அத்தியாயத்துக்கு திரும்பினான். பிகேபி கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய பரமபதம் என்ற தொடரை நடிகை குட்டி பத்மினியின் அண்ணன் வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இயக்கினார். நடிகர் சிவகுமார் முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றிருந்தார். சினிமா தொடர்பான கதை அது. தினமும் அந்த தொடரின் கதாபாத்திரங்களான குமரகுரு, அவருக்கு வில்லத்தனம் செய்யும் ரவிராஜ் என்று யோசிப்பதிலேயே இவன் காலம் கழிந்தது. மெகா தொடருக்கு கதை எழுதுவது ராட்சச இயந்திரத்துக்கு தீனி போடுவது போல. ஒவ்வொரு நாளும் புது புது கதாபாத்திரங்களை யோசிக்க வேண்டும். தொடர் முடிகையில் சஸ்பென்ஸில் நிறுத்த வேண்டும். பிகேபி துப்பறியும் நாவல்களில் கரை கண்டிருந்ததால் அதை திறம்படச் செய்தார். அன்றைய நாளின் வேலையை எப்படி பிரித்து கொள்வது, அவற்றை நேர அட்டவணைக்குள் எப்படி முடிப்பது என்பதையெல்லாம் அவரிடம் இருந்துதான் இவன் கற்றுக்கொண்டான். ஒரு பக்கம் இவன் படித்து கொண்டிருந்த MA தமிழ் இலக்கியத்திற்கான தேர்வு நெருக்கடிகள், மறுபக்கம் பரமபதம் தொடருக்கான காட்சி விவரணைகள் என்று இரண்டும் சேர்ந்து இவனை விரட்டி கொண்டிருக்க, ஒரே சமயத்தில் 2 குதிரைகளில் பயணிக்கும் வழியை மீண்டும் உணர்ந்தான். ஒரு வெயில் நாள் காலையில் இவன் பிகேபியிடம், சார் நான் வேலையை விட்டு நிற்கலாம்னு இருக்கேன், எக்ஸாம் வருது, படிக்கணும் என்றான். இவன் திடீரென்று விலகுவது அவருக்கு வருத்தமாக இருந்தும் பெஸ்ட் ஆஃப் லக் என்றார். பின்னாட்களில் இவன் பாலு மகேந்திரா சாரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய போது பிகேபி எழுதிய இவனுக்கு மிக பிடித்த 4-5 சிறுகதைகளை டைரக்டரிடம் படிக்க கொடுத்தான். அவருக்கு அந்த கதைகள் பிடித்து போக பிகேபியை வரவழைத்து இயக்குனரிடம் அறிமுகப்படுத்தினான்.
அந்த கதைகள் அவர் இயக்கிய கதை நேரம் தொடரில் ஒளிபரப்பானது. இஷ்டப்பட்டு வேலையை விட்ட பிறகு இவன் இரவு பகலாக படிக்கத் தொடங்கினான். கவிதை போட்டி, கதை விவாதம், மாலையில் அறிவுமதி அண்ணனின் அலுவலகத்தில் பாட்டு பயிற்சி என்றே இவன் நேரம் ஓடிக்கொண்டிருந்ததால் கம்பனும் வள்ளுவனும் தொல்காப்பியனும் இவனை விட்டு தற்காலிகமாக விலகி இருந்தார்கள். ஏற்கனவே இவன் MA முதலாம் ஆண்டில் எந்த தேர்வும் எழுதவில்லை. திரும்பவும் அவர்களின் கைபிடித்து கவிதை வழி நடக்க இவன் படாத பாடுபட்டான். தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. தமிழ்துறை தலைவர் தே. ஞானசுந்தரம் இவனை பார்த்து அக்கறையுடன் கேட்டார், கவிதை கதைன்னு படிக்காமல் விட்டுட்ட, ஆண்டுக்கும் சேர்த்து மொத்தம் 10 பேப்பர் பாஸ் ஆகிடுவியா? நிச்சயம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவேன் சார் என்று நம்பிக்கையுடன் பதில் சொன்னான். இவன் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே இவனால் காப்பாற்ற முடியவில்லை. தேர்வு முடிவுகள் வெளிவந்தபோது ஃபஸ்ட் கிளாஸுக்கு பதிலாக கல்லூரியிலேயே முதல் மாணவனாக இவன் தேர்ச்சி பெற்றிருந்தான். பகுதி 26. அந்த பையனை காப்பாற்றுங்கள். அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? அவன் இன்னும் தன்னை சின்ன பையனாகவே நினைத்து கொண்டிருக்கிறானா என்ன? அவனிடம் யாராவது போய், நீ சின்ன பிள்ளை இல்லை, உனக்கு வயதாகிவிட்டது என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். அவனது பால்ய காலத்தை படம் வரைந்து காட்டி அந்த மாயக்கோட்டுக்குள் உங்களையும் இழுத்து விடுவான். பால்யகால நினைவுகள் மிகவும் சிக்கலானவை. உண்மையில் கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தை பருவத்தை தான் விரும்பி பார்க்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது உங்களை மட்டுமா பார்க்கிறீர்கள்? தயவு செய்து இதை கேட்பதை நிறுத்திவிட்டு அருகில் இருக்கும் கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை உற்று பாருங்கள். பிம்பம் என்பது என்ன? அது நினைவுகளின் நிழற்கூடு. எந்த நினைவுகளும் மற்ற உங்கள் பிம்பத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அந்த பையனின் பால்ய வலையிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள். ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அவனை காப்பாற்ற வந்திருக்கிறீர்கள், தப்பித்து ஓட அல்ல. அவனுக்கு இருக்கும் முதல் பிரச்சனையே அவன் எதற்கெடுத்தாலும் எளிதில் உணர்ச்சி வசப்படுகிறான். கண்ணங்களில் நீர்க்கோடு வந்து விழுகிறது. அவன் எதற்கு அழுகிறான் என்ற காரணத்தை நீங்கள் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடித்து விட முடியாது. அதுபோலவே அவன் எதற்கு சிரிக்கிறான் என்பதையும். முதன்முறையாக அவன் தாய் இறந்தபோது அந்த வழி தெரியாமல் அழுதான். அதற்கு பிறகு அவன் ஸ்கேல், ரப்பர், பென்சில், நெல்லிக்காய் சேர்த்து வைத்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தொலைந்து போனது தெரிந்து அழுதான். ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி இறந்ததற்கு அழுததையும், புத்தகத்தில் மறைத்து வைத்த மயிலிறகைப் போல முதல் காதல் தொலைந்ததற்கு அழுததையும், கல்லூரியின் இறுதி நாளில் பிரியத்துக்குரிய நண்பர்களை பிரிந்ததற்கு அழுததையும் அவன் அழுகையின் கணக்கில் சேர்க்காதீர்கள். அது எல்லோருக்குமான அழுகை. அவன் பிரச்சனையே வேறு. பால்கனி ரோஜா செடி பட்டுப்போனால் அழுவான். அவன் பிள்ளை இவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, நீதாப்பா அந்த உலகத்திலே பெஸ்ட் அப்பா என்று சொன்னால் அழுவான். இப்படித்தான் சில மாதங்களுக்கு முன்பு மறைந்த இயக்குனர் ராசு மதுரவனின் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தை ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு அவன் அழுது கொண்டே இருந்தான். இந்த படத்தை பார்க்காதீங்க, அழுதுருவீங்கன்னு சொன்னேன்ல என்று மனைவி முறைத்ததும் அவன் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டான். இப்படி பல படங்களை பார்த்து அழுவதும் அவன் மனைவி முறைப்பதும் அவர்களுக்கு வாடிக்கை. ஊரின் டெண்டு கொட்டாயில் மணல் குவித்து அமர்ந்து படம் பார்க்கையில் அத்தைகளுடனும் பக்கத்து வீட்டு அக்காக்களுடனும் அழுத அனுபவங்களை அவன் இன்னும் நெஞ்சில் சேர்த்து வைத்திருக்கிறான். அவன் தகப்பன் இறந்தபோது அழுத கதை தனிக்கதை, அது தீரா கதை. ஆண் பிள்ளைகள் அழக்கூடாது என்று யாரும் அவனுக்கு அறிவுரை சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய அவன் கோபப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான். கண்ணீரில் ஆண்பால் பெண்பால் என்று ஒன்று உண்டா என்று கிறுக்குத்தனமாக கேட்டு உங்கள் மேல் எரிந்து விழுவான். ஆண்கள் அழும் தருணங்களை பட்டியலிட்டு சொல்வான். ஆண் பெண் என்று எல்லா குழந்தைகளுமே பூமிக்கு வருகின்ற போது அழுது கொண்டேதான் வருகின்றன. அது புரியாத முட்டாள் உலகம் அவர்களை சிரித்து கொண்டே வரவேற்கிறது என்று தத்துவம் பேசுவான். ஷாஜஹானின் புன்னகையை யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஷாஜஹானின் கண்ணீர் துளிகள்தான் வரலாற்றில் தாஜ்மஹாலானது என்று கவிதை பேசுவான். அவனிடம் கவனமாக இருங்கள். உங்கள் சகோதரியோ மகளோ திருமணமாகி உங்களை விட்டு பிரிந்த தருணத்தில் மொட்டை மாடி தனிமையிலோ தோட்டத்து மாமரத்து அடியிலோ மௌனமாக கதறி அழுத உங்கள் கண்ணீர் துளிகளை அவன் கண்ணாடியாக்கி உங்கள் முன் காட்டுவான். இது சம்பந்தமாக அவன் இன்னொரு கவிதை சொல்வான். அதை கேட்டால் நீங்கள் மீண்டும் அழுவீர்கள். எழுத்தாளர் அம்பை மொழிபெயர்த்த சந்தாள் பழங்குடியின பெண் எழுதிய கவிதை அது.
அந்த கவிதையில் ஒரு பெண் தனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேண்டும் என்று தன் தகப்பனிடம் சொல்கிறாள். அப்பா, உன் ஆடுகளை விற்றுத்தான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்ற தொலைதூரத்தில் என்னை கட்டி வைக்காதே. மனிதர்கள் வாழாமல் கடவுளர்கள் மட்டுமே வாழும் இடத்தில் மனம் ஏற்பாடு செய்யாதே. காடுகள் ஆறுகள் மலைகள் இல்லாத ஊரில் செய்யாதே என் திருமணத்தை. நிச்சயமாக எண்ணங்களை விட வேகமாய் கார்கள் பறக்கும் இடத்தில் உயர் கட்டிடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் வேண்டாம். கோழி கூவி பொழுது புலராத முற்றமில்லாத வீட்டில், கொல்லைப்புறத்திலிருந்து சூரியன் மலைகளில் அஸ்தமிப்பதை பார்க்க முடியாத வீட்டில் மாப்பிள்ளை பார்க்காதே. இதுவரை ஒரு மரம் கூட நடாது, பயிர் ஊன்றாது, மற்றவர்களின் சுமையை தூக்காது, கை என்ற வார்த்தையை கூட எழுதத் தெரியாதவன் கையில் என்னை ஒப்படைக்காதே. எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் நீ காலையில் வந்து அஸ்தமனமான நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் செய்து வை. இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் அது அக்கரையில் உன் காதில் கேட்டு நீ வர வேண்டும். கவிதையை படிக்கையில் கனத்த மௌனம் கண்ணீர் துளியாக விழியோரம் திரள்கிறதா? உண்மையில் ஆண்களின் கண்ணீரும் உயர்வானது. அது பெண்ணுக்காக சிந்தப்படும் எனில் அதி உயர்வானது. ஒவ்வொரு அடகுக்கடை கம்மல்களிலும் உலர்ந்து கொண்டிருக்கிறது பிரியமில்லாமல் கழட்டி கொடுத்த ஒரு பெண்ணின் கண்ணீர் துளி என்று அவன் எப்போதோ எழுதிய கவிதையைப் போலவே அவன் நெஞ்சில் ஏராளமான கண்ணீர் துளிகள் உலர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த பையனை காப்பாற்றுங்கள். அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? அவன் இன்னும் தன்னை சின்ன பையனாகவே நினைத்து கொண்டிருக்கிறானா என்ன? அவனிடம் போய் யாராவது நீ சின்ன பிள்ளை இல்லை, உனக்கு வயதாகிவிட்டது என்று தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள். அவனது பால்ய காலத்தை படம் வரைந்து காட்டி அந்த மாயக்கோட்டுக்குள் உங்களையும் இழுத்து விடுவான். பகுதி 27. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் என்று சொல்வார்கள். அந்த பழமொழியின் பின் இணைப்பாக கவிதை புத்தகம் வெளியிட்டுப்பார் என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இன்று இவனுடைய கவிதை புத்தகங்களை வெளியிட நிறைய பதிப்பகங்கள் இவனை அணுகுகின்றன. முன்புக்கும் முன்பு இவன் ஏறி இறங்காத பதிப்பகங்கள் இல்லை. கவிதை புத்தகம் வெளியிடுறதை விட 2 கழுதை வாங்கி நிறுத்தினா புத்தக முட்டையாவது சுமக்கும். இதில் எல்லாம் லாபம் இல்லை தம்பி. பேசாமல் கவிதை எழுதுறதை விட்டுட்டு சமையல் குறிப்பு, ஜோதிட குறிப்பு, மருத்துவ குறிப்புன்னு எழுதிட்டு வாங்க. தாராளமாக நம்ம பத்திரிகையிலே வெளியிடலாம் என்று ஒரு பதிப்பாசிரியர் முகத்தில் அரைந்தது போல் சொன்னார். வெந்நீர் தயாரிப்பதை தவிர இவனுக்கு வேறு எந்த சமையலும் தெரியாது. இவன் கட்டம் வரைந்தால் அது வட்டமாகவும், வட்டம் வரைந்தால் அது சதுரமாகவும் மாறிவிடுவதால் ஜோதிட குறிப்பை தவிர்த்து விட்டான். மருத்துவ குறிப்புகள் என்று தலைப்பிட்டு அடிக்கோடு இட்டபோது அரையெங்கும் மருந்து வாசம் கசிவதைக் கண்டு மிரண்டு போய் புத்தகம் விற்காவிட்டாலும் பரவாயில்லை என்று மீண்டும் கவிதைக்கே திரும்பினான். இவன் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அதுவரை எழுதிய கவிதைகளை தொகுத்து தூசிகள் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிடும் ஆசை வந்தது. அது ஆசையல்ல, பேராசை என்று ஒவ்வொரு பதிப்பகமும் இவனுக்கு நிரூபித்தன. 7 கடல் தாண்டி 7 மழை தாண்டி பச்சை கிளியின் கழுத்து சிமுழுக்குள் இவனுக்கான பணப்பையை பதிப்பாளர்கள் தொலைத்து விட்டிருந்தார்கள். இன்று கவிதை புத்தகங்கள் ஓரளவுக்கு விற்கின்றன. கவிதை புத்தகங்களை வெளியிட நிறைய பதிப்பகங்கள் உற்சாகமாக முன்வருகின்றன. 80களில் பிரபலம் அல்லாதவர் கவிதை தொகுப்பை வெளியிடுவது தற்கொலைக்கு சமம். பெண்டாட்டி பிள்ளைகளின் நகைகளை அடகு வைத்து ஆடு மாடுகளை விற்று வட்டிக்கு வாங்கியென நிறைய கவிஞர்கள் தங்கள் முதல் தொகுப்பை சொந்தமாக வெளியிட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்தது போக விற்காத புத்தகங்களை கட்டுக்கட்டாக வீட்டில் அடுக்கி வைத்திருப்பதை இவன் அருகிலிருந்து பார்த்திருக்கிறான். ஆசை யாரை விட்டது? இவன் அப்பாவிடம் நச்சரிக்க தொடங்க அவர் வட்டிக்கு கடன் வாங்கி நகைகளை அடகு வைத்து தூசிகள் என்ற இவன் முதல் கவிதை தொகுப்பை அச்சிட்டு காஞ்சி இலக்கிய வட்டம் மூலமாக வெளியிட்டு விழாவும் நடத்தினார். உண்மையில் அந்த புத்தகம்தான் இவனுக்கு பேரை வாங்கி கொடுத்தது. அப்போது எல்லாம் இவன் காஞ்சி நா. முத்துக்குமார் என்ற பெயரில் எழுதுவான். உள்ளங்கை அளவுக்கு சிறிதாக இருந்த இவன் முதல் புத்தகத்தில் இவ்வளவு நீளமான பெயரை அட்டையில் வைக்க இடமில்லை என்று அச்சு கோர்ப்பவர் இவன் பெயரை நா. முத்துக்குமார் என்று சுருக்கி இருந்தார். இப்படியாக அந்த புத்தகம் இவனுக்கு பேர் வாங்கி கொடுத்துவிட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பளிப்பாக கொடுத்தது போக கட்டுக்கட்டாக வீட்டின் பரன் மேல் கிடந்தது. உண்மையில் தூசியின் இருப்பிடம் பரன்கள்தானே. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனைப் போல பச்சையப்பன் கல்லூரியில் MA முடித்த பிறகு மீண்டும் இவன் 2வது கவிதை தொகுப்பை வெளியிட நினைத்தான். எழுத்தாளர் சுஜாதா இவனது தூர் கவிதையை வாசித்த பிறகு பரவலாக பல பத்திரிகைகளில் இவன் கவிதைகள் வெளிவந்து கவனிக்கப்பட்டன.
அவற்றிற்கு எல்லாம் பட்டாம்பூச்சி விற்பவன் என்று தலைப்பிட்டு ஒரு சில பதிப்பகங்களை அணுகினான். காலம் அப்போது முன்னேறி இருந்ததால் கவிதைகளை விட்டுவிட்டு கணிப்பொறி கற்பது எப்படி என்று எழுதித்தரச் சொன்னார்கள். எலிப்பொறியின் தொழில்நுட்பம் கூட தெரியாத இவன் கணிப்பொறியை பற்றி எப்படி கற்றுத்தரப் போகிறோம் என்று மலைத்து போனான். கவலைப்படாத தம்பி, என்னோட சாரல் பதிப்பகம் மூலமாக உன் புத்தகத்தை வெளியிடுறேன், கொஞ்சம் காத்திரு என்று அறிவுமதி அண்ணன் ஆறுதல் சொன்னார். அவரது நிதி நிலைமையும் அப்போது மோசமாகத்தான் இருந்தது. அறிவுமதி அண்ணன் கொஞ்சம் பணம் கொடுக்க கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான நந்தலாலா பேப்பர் வாங்குற செலவை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, அறிவுமதி அண்ணனின் நண்பரும் இவன் கவிதைகளின் ரசிகருமான பூ உலகின் நண்பர்கள் தேவநேயன் இவனை பைக்கில் அமர வைத்து அடகு கடைக்கு அழைத்து சென்று கழுத்துச் சங்கிலியை கழட்டி கொடுக்க, கல்லூரி கவியரங்க தோழன் தமீம் அன்சாரி தன் சொந்த அச்சகத்தில் கடனுக்கு அச்சடித்து கொடுக்க பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகம் வெளியானது. சமர்ப்பணம், புத்தகம் வெளியிட முடியாமல் தவிக்கும் சக கவிஞர்களுக்கு என்று அதன் முதல் பதிப்பில் இவன் வலியுடன் குறிப்பிட்டிருந்தான். ஒரு பைசா செலவில்லாமல் பட்டாம்பூச்சி விற்பவன் வெளியீட்டு விழா வெகு விமர்சையாக நடந்தது. அதற்கு காரணம் இவனது குரு பாலுமகேந்திரா. இந்த புத்தகத்தை பாரதி ராஜா வெளியிட்டா நல்லா இருக்கும் என்று சொல்லி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அலுவலகத்துக்கு அழைத்து சென்று இவனை அறிமுகப்படுத்த, பாலு, அன்னைக்கு தூர் கவிதையை படித்தப்ப யார் இந்த முத்துக்குமார்னு விசாரித்தேன். கண்டிப்பாக நான் வந்து வெளியிடுறேன், இந்த வெளியீட்டு விழாவுக்கான எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் என்று இயக்குனர் பாரதி ராஜா இவனை ஆச்சரியத்துக்குள் தள்ளினார். புத்தகத்தை வெளியிட்டு இவன் கவிதைகளை பற்றி, எங்கள் ஊர் பக்கங்களில் ஓலைச்சுவடியில் நூலை நுழைத்து ஜோதிடம் பார்ப்பார்கள். சிலருக்கு நல்லது வரும், சிலருக்கு கெட்டது வரும். இந்த புத்தகத்தில் கண்ணை மூடிக்கொண்டு எந்த பக்கத்தை பிரித்தாலும் நல்ல கவிதைகள் தான் வரும். அதிலும் அக்கா தங்கை உறவை பற்றி ஒரு கவிதையில் படிக்கும்போது எனக்கு எங்கள் அக்கா ஞாபகம் வந்துருச்சு என்று கண்கலங்கி அவர் பேசியதை இவனால் மறக்க முடியாது. புத்தகத்தின் பிரதியை பெற மேடைக்கு வந்த இவன் அம்மாவை பெற்ற ஆயா பாரதி ராஜாவிடம், என் பேரந்தாங்க, பத்திரமா பார்த்துக்குங்க என்று சொல்ல, இந்த கவிஞரின் பாட்டி என்னை கண்கலங்க வைத்து விட்டாள். இதுதான் நம் தமிழ் மண்ணின் பாசம் என்று மேலும் உணர்ச்சி வசப்பட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக மேடையிலேயே எனக்கு 200 புத்தகங்கள் வேணும் என்று அதற்கான காசோலையை பாரதி ராஜா கொடுத்தபோது இவன் மேலும் ஆச்சரியப்பட்டான். அன்பின் அடைமழையை சின்னஞ்சிறு குடை எப்படி தாங்கும்? அதற்கு அடுத்த வாரத்திற்குள் அவரது அலுவலகத்துக்கு வந்த அத்தனை இயக்குநர்களுக்கும் இவன் புத்தகத்தில் கையெழுத்திட்டு இயக்குனர் பாரதி ராஜா கொடுக்க இவன் கவிதை திரையுலகில் உலாவரத் தொடங்கியது. இன்று வரை விற்பனையில் சாதனை படைத்து கொண்டிருக்கும் அந்த புத்தகத்தின் ஆணிவேருக்கு இத்தனை கரங்கள் நீர் ஊற்றியிருக்கின்றன. பகுதி 28. MA முடித்ததும் பச்சையப்பன் கல்லூரியிலேயே இவன் எம்ஃபில் சேர்ந்தான். சேர்ந்த ஒரு மாதத்திலேயே இவன் எப்போதோ எழுதிய தேர்வுக்கான முடிவு வந்தது. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எனப்படும் UGC தேர்வில் இவன் ஃபெல்லோஷிப்புடன் தேர்வு பெற்றிருந்தான். இவன் PhD ஆய்வு செய்வதற்கு 5 வருடங்களுக்கு UGC ஸ்காலர்ஷிப் கொடுத்திருந்தது. முதல் 3 வருடங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பாக மாதம் 5400 ரூபாய், கடைசி 2 வருடங்களுக்கு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பாக மாதம் 6000 ரூபாய் என்று இவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. சென்னையில் கால் ஊன்றவும் கனவுகளின் கரம் பிடிக்கவும் இவன் கற்ற கல்வி மீண்டும் இவனுக்கு கை கொடுத்தது. பச்சையப்பன் கல்லூரியில் PhD செய்வதை விட சென்னை பல்கலைக்கழகத்தில் செய்தால் ஸ்காலர்ஷிப் கிடைப்பது இன்னும் சுலபமாக இருக்கும் என்று தமிழ்துறை தலைவர் தே. ஞானசுந்தரம் இவனை வழிநடத்தினார். மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழித்துறை தலைவர் டாக்டர் வா. ஜெயதேவன் அவர்களிடம் தரச் சொல்லி சிபாரிசு கடிதம் ஒன்றையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். இவனுடைய கவிதை தொகுப்புகளை வாசித்து பார்த்த வா. ஜெயதேவன் அவரது மேற்பார்வையிலேயே இவனை PhD செய்ய சொன்னார். ஆய்வுக்கான புத்தகங்கள் தொடங்கி குண்டூசி வாங்கும் வரை UGC இவனுக்கு நிதி உதவி அளித்தது. தமிழ் திரைப்பட பாடல்கள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பை பதிவு செய்து ஆய்வு செய்ய தொடங்கினான். பேசும் படம் காலம் தொடங்கி 2000 வரையிலான படங்களை ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டான். ஊரூராக சென்று பழைய பாடல் புத்தகங்களை சேகரிக்க தொடங்கினான். மூட்டை மூட்டையாக இவன் அறையில் பாட்டு புத்தகங்கள் குவிந்தன. தமிழின் முதல் பாடலாசிரியர் மதுரகவி பாஸ்கரதாஸ் தொடங்கி கவிஞர் பழனி பாரதி வரை இவன் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட காலகட்டத்தில் பாடல்கள் எழுதியிருந்தனர்.
தேசபக்தி காலகட்டம், புராணப் படங்கள் மிகுந்த தெய்வபக்தி காலகட்டம், சமூக பட காலகட்டம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதப்பட்ட பாடல்களையும் பாடலாசிரியர்களையும் அவதானிக்கத் தொடங்கினான். எத்தனை எத்தனை கவிஞர்கள், அவர்களின் பாடல் வரிகளில் எத்தனை வண்ணங்கள்! குடும்பம், இயற்கை, தத்துவம், காதல் என பல்வேறு சூழல்களில் பாடல் எனும் பேராறு இவனை கைநீட்டி அழைத்தது. இவன் அதற்குள் குதித்து மூழ்கி போனான். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழித்துறை கட்டடம் கடற்கரையை பார்த்தபடி இருக்கும். அதுவரையில் மாலையில் மட்டுமே பார்த்து ரசித்து கொண்டிருந்த கடலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பிறகு காலையிலும் இவன் தரிசிக்கத் தொடங்கினான். கடலுக்குத்தான் எத்தனை முகங்கள், எத்தனை வடிவங்கள்! காலையில் பொன்னள்ளி இறைப்பதும், நண்பகலில் காணல் நீரில் தகிப்பதும், பிற்பகலில் மௌனங்களை இறைச்சலாக மொழிபெயர்ப்பதுமான கடலை அருகிலிருந்து அறிந்து கொண்ட காலங்கள் அவை. தமிழ்மொழித்துறையின் தலைவரும் இவனது ஆய்வுக்கு வழிகாட்டியுமான வ. ஜெயதேவன் தமிழகத்தின் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களில் ஒருவர். அகராதியியல் துறையில் பெரும் புலமை கொண்டவர். சென்னை பல்கலைக்கழகத்திற்கான நிறைய அகராதிகளை புதுப்பித்திருக்கிறார். அவர் இவன் ஆய்வுக்கு மட்டுமல்ல, இவன் ஆளுமைக்கும் வழிகாட்டியாக இருந்தார். இவன் இயல்பாகவே கூச்ச சுபாவம் கொண்டவன். சிறு வயதிலிருந்தே தாயில்லாமல் தனியாக வளர்ந்ததால் தயங்கிதான் பேசுவான். பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த முதல் நாளே இவனது தயக்கத்தை தெரிந்து கொண்ட வ. ஜெயதேவன் இவனை தனியாக அழைத்து, தம்பி, நாளையிலிருந்து MA முதலாம் ஆண்டு தமிழ் மாணவர்களுக்கு நீங்கள் படைப்புக்களை பற்றி வகுப்பு எடுக்கிறீங்க. வகுப்பறையில் மாணவங்களோட பேச பேச உங்கள் கூச்சம் காணாமல் போயிடும். உங்களால் குறைஞ்சபட்சம் 10 மாணவர்கள் கவிஞர்களாக மாறினா அது பல்கலைக்கழகத்துக்கு பெருமை தானே என்று உற்சாகப்படுத்தினார். 10 மாணவர்கள் இல்லை, இவன் அங்கு வகுப்பு எடுத்த 5 ஆண்டுகளில் 60 மாணவர்கள் கவிஞர்கள் ஆனார்கள். முதலில் புது கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி வகுப்பு எடுத்தான். எழுத்து காலகட்டம், வானம்பாடி காலகட்டம், கவியரங்கு காலகட்டம் என ஒவ்வொரு காலகட்டத்தையும் உதாரணங்களோடு விளக்கினான். ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு கவிஞர் என்று எடுத்துக்கொண்டு அந்த கவிஞர் பற்றி குறிப்புகளை சொல்லி அவர் எழுதிய அத்தனை கவிதைகளையும் வாசித்து காட்டுவான். இப்படி நிறைய நவீன கவிஞர்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். வாரத்தில் ஒரு நாள் கவிதை நேரம். இவன் தலைப்பு கொடுப்பான். அந்த தலைப்பில் மாணவர்கள் கவிதை எழுத வேண்டும். அப்படி ஒரு நாள் கயிறு என்று தலைப்பு கொடுத்ததும் ஒரு மாணவன் எழுதிய கவிதையை இவனால் மறக்க முடியாது. அந்த கவிதை, பின்னேறுவதால் முன்னேறுகிறார்கள் கயிறு திரிப்பவர்கள். ஒரு நாள் இவன் தமிழ்துறையிலிருந்து வகுப்பு எடுக்க கிளம்பி கொண்டிருந்த போது எதிரே இவன் அப்பா வந்து கொண்டிருந்தார். இங்கே என்னப்பா பண்ணுறீங்க என்றான் இவன். சும்மா ஒரு மீட்டிங் விஷயமா மெட்ராஸுக்கு வந்தேன். நீ கிளாஸ் எடுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். எப்படி நடத்துகிறேன்னு பார்க்க வேணாமா என்று அவர் சிரித்தபடி சொல்ல இவன் கைகால்கள் நடுங்க ஆரம்பித்தன. அதை கவனித்த இவன் தந்தை, சும்மா சொன்னேன்டா, பயப்படாத, நீ கிளாஸை முடிச்சுட்டு வா, நான் லைப்ரரியில் வெயிட் பண்ணுறேன் என்று சிரித்தபடி கடந்து போனார். காலச்சக்கரம் பின்னோக்கி சுழல இவன் மீண்டும் சிறுவனானான். 3ஆம் வகுப்பு படிக்கையில் டைஃபாய்டு காய்ச்சல் காரணமாக பள்ளிக்கு 1 வாரம் லீவு போட்டுவிட்டு இவன் வீட்டில் இருந்த காலம். காய்ச்சல் விட்டு உடல் ஓரளவுக்கு தேறிக்கொண்டிருந்தது. ஆசிரியரான இவனது தந்தை அவரது பள்ளிக்கூடத்திற்கு கிளம்ப, இன்னைக்கு நானும் உங்கள் கூட உங்கள் ஸ்கூலுக்கு வரப்போகிறேன் என்று அடம்பிடித்து சைக்கிளில் ஏறி அமர்ந்தான். அப்பாவின் பள்ளிக்கூடம் இவன் பள்ளிக்கூடத்தை விட சிறியது. வாசலில் நின்றிருந்த செங்கொன்றை மரத்திலிருந்து உதிர்ந்து கிடந்த பூக்களும் பள்ளிக்கு பின்புறம் விரிந்து கிடந்த பனைமரக் காடுகளுமாக அப்பாவின் பள்ளிக்கூடம் அப்பாவைப் போலவே அழகாகவும் நெருக்கமாகவும் இருந்தது. தமிழ் ஐயாவோட பையன்டா என்று மாணவர்கள் இவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பா எல்லோரையும் அதட்டிவிட்டு வகுப்பு எடுக்க தொடங்கினார். முன்பெஞ்சில் அமர்ந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தான். கை விரல்களிலும் மூக்கின் நுனியிலும் காதோரத்து முடிகளிலும் சாக்பீஸ் துகள் படிந்த அப்பா இன்னும் இவனுக்கு நெருக்கமானார். காலச்சக்கரம் முன்னோக்கி சுழல இவன் பல்கலைக்கழகத்து வகுப்புக்குள் நுழைந்தான். அப்பா நூலகத்தில் காத்து கொண்டிருக்கிறார் என்ற பதற்றத்துடனே அன்றைய வகுப்பு முடிந்தது. நூலகத்தில் இருந்த அப்பாவை கேண்டீனுக்கு அழைத்து சென்று தேநீர் வாங்கி கொடுத்தான். வாடா, கொஞ்ச நேரம் காலார கடற்கரை வரைக்கும் நடந்துட்டு வரலாம் என்றார் அப்பா. மதிய நேரத்து கடல் போலவே இருந்தது. எப்போது கடற்கரைக்கு சென்றாலும் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் சென்றதே இல்லை. அலைகளிடம் பயமில்லை, பயம் அப்பாவிடம்தான் என்று சிறுவயதில் இவன் எழுதிய கவிதை நினைவுக்கு வந்தது.
இருவரும் முடிவில்லா அலைகளில் நின்றார்கள். அப்பா வழக்கம்போல் இவன் கைகளை பிடித்து கொண்டார். திரும்பி வந்து பேருந்துக்கு காத்திருக்கையில், நல்லாதாண்டா கிளாஸ் எடுக்கிற என்றார் அப்பா. நீங்கள் லைப்ரரியில் தானே இருந்தீங்க, நான் கிளாஸ் எடுக்கிறத எப்போ பார்த்தீங்க என்றான் ஆச்சரியத்துடன். நான் எங்கடா லைப்ரரிக்கு போனேன், நான் வந்தால் நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு உன் கிளாஸ் ஜன்னலுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றார் அப்பா. கை விரல்களிலும் மூக்கின் நுனியிலும் காதோரத்து முடிகளிலும் சாக்பீஸ் துகள் படிந்த இவன் அப்பாவுக்கு இன்னும் நெருக்கமாகி இருப்பான் என்று தோன்றியது. பகுதி 29. எப்போதும் காற்றில் மிதக்கும் இறகாக இவன் தன்னை நினைத்து கொள்வான். காற்றில் மிதக்கும் இறகுக்கு இலக்குமில்லை, எந்தவித முன் தீர்மானமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதற்கென்று தனிப்பட்ட திசையும் இல்லை. காற்றின் திசையே அதன் திசை. காற்றின் போக்கில் அலைந்து திரிவதில்தான் எத்தனை சுகம். தூரத்து கண்களுக்கு அந்த இறகு தரையிறங்குவதைப் போல தென்பட்டாலும் மீண்டும் லயமான சிறு காற்றின் மோதலில் தத்தி தாவி விண்ணில் அலைவதைப் போல இவன் பயணம் ஓடிக்கொண்டிருந்தது. பாலுமகேந்திரா தமிழ்நாடு திரைப்பட படைப்பாளிகள் சங்க தொடக்க விழாவில் இவனது தூர் கவிதையை வாசித்த சம்பவமும், பாரதி ராஜா இவனது பட்டாம்பூச்சி விற்பவன் கவிதை தொகுப்பை வெளியிட்டு நிகழ்ச்சியாக பேசிய சம்பவமும் திரையுலகினர் மத்தியில் இவனை நேசமிக்க கவிஞனாக நெருக்கப்படுத்தியது. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்றைய காலகட்டத்தில் பணியாற்றிய அத்தனை உதவி இயக்குநர்களும் இவனை தங்களில் ஒருவனாக அடையாளம் கண்டார்கள். பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக பணிபுரிந்த 5 கோவிலான், பாலசேகரிடம் உதவி இயக்குனராக இருந்த அஜயன் பாலா, அகத்தியனிடம் உதவி இயக்குனராக இருந்த வீரபாண்டியன் என பல நண்பர்கள் இவன் கவிதைகளை நெஞ்சில் சுமந்து தங்களுக்கு தெரிந்த இயக்குனர்களிடம் இவன் பாடல் எழுத சிபாரிசு செய்தார்கள். அந்த நாட்களில் எத்தனையோ ஆச்சரியங்களை, எத்தனையோ அனுபவங்களை, எத்தனையோ இடர்பாடுகளை இவன் சந்தித்தான். இவனின் கவிதைகளை வாசித்துவிட்டு சிலர் இவனை பாடல் எழுத அழைப்பார்கள். ஒல்லியாக கட்டம் போட்ட சட்டையுடன் இயல்பாக கூச்சத்துடன் பேசும் இவனுடைய தோற்றத்தை பார்த்ததும், கவிஞருக்கு எந்த ஊரு என்ற முதல் கேள்வி எழும். இவன் காஞ்சிபுரம் என்பான். மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நாகர்கோவில் பக்கம்தான் கவிஞர்கள் உருவாயிருக்காங்க. காஞ்சிபுரத்துக்காரவங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் கம்மி தானே, என்ன சொல்கிறீங்க கவிஞர் என்று சீண்டுவார்கள். தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்துங்கிற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா சார் என்று இவன் புன்னகையோடு பதில் சொல்வான். டியூன் இன்னும் ரெடி ஆகலை, அடுத்த வாரம் சொல்லி அனுப்புகிறோம் என்ற பதிலுடன் உரையாடல் முடியும். இவன் தோற்றத்தில் இருந்த எளிமையே இவனுடைய பலமாகவும் பலவீனமாகவும் அந்த காலத்தில் இருந்தது. இன்று வரை இவன் வரிகளிலும் வாழ்க்கையிலும் எளிமையையே கடைபிடித்து வருகிறான். அதற்கு காரணம் இவன் அறிந்த மாமனிதர்கள் எளிமையாகவே வாழ்ந்து எளிமையாகவே இறந்து போனதுதான். மனிதனுக்கு புரியாத வகையில் இலக்கியம் செய்கிறவன் அந்த படைப்பை திரைச்சீலை போர்த்தி மூடி விடுகிறான். இயற்கை மக்களுக்கு தேவையான அனைத்தையும் எளிமையாகவே படைத்திருக்கிறது. மண் எளிது, விண் எளிது, காற்று எளிது, தீ எளிது என்னும் மகாகவி பாரதியாரின் வரிகள்தான் இன்று வரை இவன் பாடல்களின் தாரக மந்திரம். அறிவுமதி அண்ணன் அலுவலகத்தில் பாட்டு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு நாள் அறிவுமதி அண்ணன் இவனை தன் அறைக்கு அழைத்து, தம்பி சீமான் தொலைபேசியில் இருக்கான், உங்ககிட்ட பேசணுமா என்று சொல்ல இவன் தொலைபேசியை வாங்கி ஹலோ என்றான். தம்பி, நான் இயக்குனர் சீமான் பேசுகிறேன். தம்பி 5 கோயிலாம் உன்னோட பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை கொடுத்தான். எங்கடா இருந்த இவ்வளவு நாள்? அண்ணன் இப்போ வீரநடன்னு ஒரு படம் இயக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் பாடலுக்கான மெட்டு ஆரம்பித்தோம். நாளை காலையில் அலுவலகத்துக்கு வா, உன் முதல் பாட்டை அண்ணன் படத்துக்கு எழுதி கொடு என்று உரிமையோடு சொல்லிவிட்டு தொலைபேசியை அவர் வைத்ததும் இவன் அன்பின் காற்றில் அலையும் இறகு ஆனான். இப்படித்தான் நண்பர்களே இவனுடைய பாட்டு பயணம் மிக இயல்பாக தொடங்கியது. சீமான் அண்ணனை இவன் ஓரிரு முறை சந்தித்திருக்கிறான். அப்போது அவர் பாஞ்சாலங்குறிச்சி என்ற திரைப்படத்தை முடித்துவிட்டு இனியவளே படத்தை இயக்கி கொண்டிருந்தார். அந்த படத்தில் கவிஞர் தாமரையை பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தியிருந்தார். சீமான் அண்ணனிடமிருந்து இப்படி உரிமையும் அன்பும் கலந்த அழைப்பை இவன் எதிர்பார்க்கவில்லை. அன்று இரவு முழுவதும் தூங்கவே இல்லை என்று இவன் பொய் சொல்ல விரும்பவில்லை. அண்ணனை சந்திக்கும் ஆவலில் அமைதியாக உறங்கி போனான். வழக்கமான சினிமா அலுவலகம் போல இல்லாமல் சீமான் அண்ணனின் அலுவலகம் இவன் வீட்டைப் போலவே எளிமையாக இருந்தது. ஒரு பக்கம் நாட்டுக்கோழிகளை உரித்து ராமநாதபுரம் கைப்பக்குவத்தில் உப்புக்கறி தயாராகி கொண்டிருக்க,
மறுபக்கம் சுற்றிலும் தம்பிகள் புடைசூழ சீமான் அண்ணன் படம் பார்ப்பதைப் போல கதை சொல்லிக் கொண்டிருப்பார். இவனை பார்த்ததும், என்ன இப்படி எழுதிவிட்ட? இவ்வளவு நேரம் உன் கவிதையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். முதல்ல சாப்பிடு, அப்புறம் பாட்டுக்கான சூழலை சொல்கிறேன் என்றார். கதாநாயகி அறிமுக பாடல் அது. பட்டியல் போடும் பாடல் உக்தி அப்போது பிரபலமாக இருந்ததால் தனக்கு பிடித்தவற்றையெல்லாம் கதாநாயகி பட்டியலிட வேண்டும். அதற்கடுத்த 2 வாரங்களும் இவன் சீமான் அண்ணனை பாடல் வரிகளுடன் அவரது வீட்டிலும் அலுவலகத்திலும் மாறி மாறி சந்தித்தான். எல்லோரும் செங்கல் அடுக்கி வீடு கட்டுவார்கள். சீமான் அண்ணனின் வீடு அன்பால் கட்டப்பட்டிருந்தது. கம்யூன் வாழ்க்கையை பற்றி இவன் கேள்விப்பட்டிருக்கிறான். உண்மையில் அதை அங்குதான் சந்தித்தான். சீமான் அண்ணனின் தம்பி ஜேம்ஸ், அவரிடம் பணியாற்றிய உதவி இயக்குனர்கள், PC ஸ்ரீராமிடம் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர்கள் செழியன் மற்றும் வேறு சில இயக்குனர்களுடன் பணியாற்றிய உதவி இயக்குனர்கள் என 20க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். காசு இருந்தால் சமையல் தடபுடலாக நடக்கும். இல்லாவிட்டால் கவிதைகளும் கதைகளும் தான் அவர்களை அடுத்த நாளை நோக்கி நம்பிக்கையுடன் அழைத்து செல்லும். அன்று தொடங்கி வெற்றி பெற்ற பாடலாசிரியராகி இவனுக்கு என்று தனி அலுவலகம் ஒன்று அமையும் வரை சீமான் அண்ணன் வீட்டிலிருந்துதான் பாடல் எழுதி கொண்டிருந்தான். அந்த காலங்கள் மறக்க முடியாதவை. சீமான் அண்ணனின் வீரநடை படத்தில் இடம்பெற்ற இவனது முதல் பாடல் முத்து முத்தாய் பூத்திருக்கும் முல்லைப்பூவை பிடிச்சிருக்கு என்று இவன் பெயருடனே தொடங்கும். அந்த பாடலில் இவன் பல உவமை உருவகங்களை கையாண்டான். இன்று வரை தமிழ் திரைப்படங்களில் அதிக உவமை உருவகங்கள் கொண்ட பாடல் அதுதான் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அணுவணுவாக அந்த பாடலின் வரிகளை ரசித்து சீமான் அண்ணன் தேர்ந்தெடுத்தார். டேய் தம்பி, பிரமாதமாக எழுதியிருக்காண்டா, 100 ரூபா அவனுக்கு கொடுடா என்று சீமான் அண்ணன் சொல்ல தயாரிப்பு நிர்வாகி 100 ரூபாய் எடுத்து கொடுத்தார். டேய், அதை விட இந்த வரி சிறப்பாக இருக்குடா, கணக்கு பார்க்காம 500 ரூபாயை எடுத்து கொடுறா என்று சீமான் அண்ணன் அதட்ட, இவன் முதல் பாடலுக்கு பெற்ற சன்மானம் அன்றைக்கு உச்சத்தில் இருந்த கவிஞர்கள் வாங்கிய தொகையை விட அதிகமாக இருந்தது. பாடல் பதிவின் போது இவன் எழுதிய வரிகளை படித்து பார்த்த அந்த படத்தின் இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா, எங்கே இருந்தாலும் இந்த ஹார்மோனிய பெட்டிக்கு முன்னாடி வந்து தான் ஆகணும், திறமைக்கு திற போட முடியாது என்று பரவசப்பட்டார். அந்த பாடலில் இவன் எழுதிய நட்சத்திர கால்வதிக்கும் வாத்து கூட்டம் பிடிச்சிருக்கு, காதல் தோல்விதானோ யார் அறியக்கூடும், ஆட்டுத்தாடி பிடிச்சிருக்கு, மண்ணில் விழுந்தாலும் என்றும் உயிர் வாழும் மலையருவி பிடிச்சிருக்கு, கைப்பிடி நீண்ட குடை போன்ற பனைமரம் பிடிச்சிருக்கு என பல வரிகளை அடுத்தடுத்து அவரிடம் இசையமைக்க வந்த பல இயக்குனர்களிடம் பாடி காட்டி இவன் முதல் படம் வெளிவருவதற்கு முன்பே கிட்டத்தட்ட 40 படங்களுக்கு மேல் பாடல் எழுத வைத்தார் தேவா. முதல் பாடலுக்கு பிறகு இசைஞானி இளையராஜா தொடங்கி இசைப்புயல் AR ரகுமான் வரை பாடல் எழுதிய அனுபவங்களை கண்பேசும் வார்த்தைகள், ஹிட் சாங் என 2 தொகுப்புகளின் வழியாக இவன் பதிவு செய்திருக்கிறான். தங்கமீன்கள் படத்துக்காக ஆனந்த யாழை பாடலுக்காக தேசிய விருது பெறும் இந்த வேளையில் இவன் அந்த ஆனந்த யாழை தொடர்ந்து மீட்ட உதவிய அனைத்து இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள், ரசிகர்கள், வாராவாரம் வேடிக்கை பார்ப்பவன் வாசித்துவிட்டு நெகிழ்ச்சியோடு தொடர்பு கொண்ட வாசகர்கள், கோடுகளால் வாழ்க்கையை வரைந்த ஓவியர் செந்தில், அனைவருக்கும் இவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறான். இவனாகவும் அவனாகவும் நானாகவும் வாழ்வதற்கான நொடிகளை தன் புன்னகையால் அள்ளி இறைத்து கொண்டிருக்கும் தந்தையாகி வந்த தனையன் ஆதவன் நாகராஜனுக்கு தனிப்பட்ட அன்பு. இவன் இந்த தொடரில் என்ன வேடிக்கை பார்த்தான்? இவன் எழுதிய கவிதைதான் நினைவுக்கு வருகிறது. சுடலையிலே வேகும் வரை சூத்திரம் இதுதான் கற்றுப்பார், உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார். ஆனால் அப்படியெல்லாம் போகின்ற போக்கில் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துவிட முடியுமா? பனித்துளியின் நுனியில் பிரதிபலிக்கிறது சூரியன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பனித்துளி உருகிவிடும் என்பது சூரியனுக்கு தெரியும். தான் கரைந்து விடுவோம் என்பது பனித்துளிக்கும் தெரியும். ஆனாலும் சூரியனை சிறைபிடித்த அந்த ஒரு கணத்தின் பெருமிதமே பனித்துளியின் வாழ்க்கை. பாவலர் நா. முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் முற்றும். இதுபோன்று வேறு பல புத்தகங்களையும் கேட்டு அறிந்து கொள்ள என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். நான் எரிசின கொற்றவன்.